வீட்டை காலி செய்யுங்கள் அல்லது 4.6 மில்லியன் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்துங்கள். மஹிந்தவுக்கு நேரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர. அடுத்த முன்னாள் அமைச்சரை வீட்டுக்குள் புகுந்து தூக்கியது போலீஸ். அனுர அரசின் அடுத்த அதிரடி உத்தரவு. அதிகாலையில் பெரும் மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர. ஸ்ரீலங்கா நோக்கி வருகிறது புத்தம் புதிய வாகனங்களை ஏற்றிய கப்பல்கள். கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து அதிகாலையில் பாரிய விபத்து. பலருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. தலைகீழாக கவிழ்ந்த சம்பவம். ஷோலில் உள்ளே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம். கட்டுநாயக்கவில் பெண் கைது. யாழ் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர் மர்ம மரணம். யாழில் கடும் பரபரப்பு. நடந்தது என்ன? மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச்சூடு சம்பவம். ராணுவ வீரர் உட்பட 3 கைது. விசாரணைகளில் வெளியான பகிர் தகவல். வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழல் அரசியல் ஒழிக்கப்படும். ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டு. நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் அறிவிப்பு. சீனாவை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு பறக்கிறார் ஜனாதிபதி அனுர. ஏன் தெரியுமா? ராஜபக்சர்களை அரசியலில் அசைக்க முடியாது. சூளுரைக்கும் நாமல். எனக்கு எதுவும் தெரியாது. சிஐடியிடம் கைவிரித்த கோட்டாபய. உருகும் சிஐடியின் பிடி. ஜாலில் காலை ஏற்பட்ட அசம்பாவிதம். தூக்கி வீசப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தின் கூரைகள். நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெறும் நீதிபதி இளஞ்செழியன். தமிழர் தரப்பின் தவிர்க்க முடியாத ஆளுமை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தம் புதிய வாகனம். வெளியான புதிய தகவல். கொட்டி தீர்க்கப் போகும் மழை. இந்த தமிழர் பகுதிகளுக்கு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு அபாய எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரிப்பாகங்களை பயன்படுத்தி வாகனத்தை ஒன்று சேர்த்ததோடு அதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதற்கமைய கைது செய்யப்பட்ட விஜித் விஜயமுனி சொய்சா நாளை தினம் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா இதேபோல சட்டவிரோதமான முறையில் வேறு வாகனங்களை தயாரித்து பயன்படுத்தி உள்ளாரா என்பது தொடர்பிலும் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவில் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் சுமார் 5 மணி நேரத்துக்கும் அதிகமான வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வீட்டை காலி செய்யுங்கள் அல்லது 4.6 மில்லியன் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்துங்கள் என ஜனாதிபதி அனுர மஹிந்த ராஜபக்சவுக்கு பணித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ வாசல் தளங்களையும் அரசாங்கம் மீளப் பெற்றுக் கொள்ளும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டு வாடகை தொகை நிலத்தின் மதிப்பை தவிர்த்து மாதம் 4.6 மில்லியன் ரூபாய். முன்னாள் ஜனாதிபதிகள் குடியிருப்பை காலி செய்யவோ அல்லது வாடகையை தாங்களே செலுத்தவோ வேண்டியுள்ளதாக அவர் கூறினார். தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு அல்லது அவர்களின் சம்பளத்தில் 1/3 பங்கு உரிமை உண்டு. அரசாங்கம் இப்போது இதை 30,000 ரூபாய் ரொக்க கொடுப்பனவாக மட்டுப்படுத்தும். இது அவர்களின் சம்பளத்தில் 1/3 பங்கு ஆகும் என கட்டுக்குருத்துவத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர்த்த அனைத்து அமைச்சர் பங்களாக்களும் ஹோட்டல் திட்டங்களுக்காக அல்லது வேறு பொருத்தமான பயன்பாட்டுக்காக மீள பயன்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நீக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவது குறித்து பேசும்போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் வாகன விலைகள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விலைகள் சீரானவுடன் அரச பொது செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகப்படியானவற்றை குறைப்பதற்கும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போது அரசு வாகன பிரிவில் உள்ள சொகுசு வாகனங்களை ஏலம் விட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். சேரனுவர போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 14 பேர் காயமடைந்துள்ளனர். சேரனுவர கந்தலாய் வீதியில் சேரனுவர கல்லாறு இராணுவ முகாமுக்கு முன்பாக உள்ள வளைவுக்கருகில் இன்று காலை குறித்த பஸ் விபத்து இடம்பெற்றது. காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி வீதியின் ஓரத்தில் இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. பஸ் விபத்துக்குள்ளாகும் போது பஸ்ஸில் 49 பயணிகள் பயணித்ததோடு விபத்தின் காரணமாக காயமடைந்த பஸ் சாரதி, பஸ் நடத்துனர் உட்பட 14 பேர் சிகிச்சைக்காக சேரனுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சாரதியும் 9 பயணிகளும் மேலதிக சிகிச்சைக்காக திருவண்ணாமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர்.
பஸ் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரன்வர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தலை மற்றும் கழுத்தை சுற்றி அணியும் சோல் மேலங்கியில் ஒரு போலி பேக்கெட் தயாரித்து அதற்குள் 4.9 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 தங்க நெக்லஸுகளை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற பெண் ஞாயிற்றுக்கிழமை காலை போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த நபர் நேற்றைய தினம் பருத்தித்துறை நகர் பகுதியில் மத போதையில் நின்ற போது குறித்த நபருக்கு பிடியாணை உள்ளதாக கூறி விசாரணை செய்ய பல்வெட்டித்துறை போலீசார் விசாரணையின் பேரில் பல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டவர் பல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்துக்கு உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 49 வயதான குடும்பஸ்தரான சந்திரகுமார் சந்திரபாலன் என்பவரே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தார். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த வியாழன் காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்கலாக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் 2 கைதாகினர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022 ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருந்த நிலையில் விசாரணைக்காக சென்ற சந்தேக நபர் 3 உள்ளடங்கலாக 4 பேர் மீது நீதிமன்றத்தில் முன்வைத்து துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்ததோடு மேலும் 2 படுகாயமடைந்தனர். இந்நிலையில் போலீசார் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்கடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிக்கு அமைய ஊழல் நிறைந்த அரசியலை ஒழிக்க பாடுபடுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். களுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டுரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். களுத்துறை கட்டுக்குருந்த வெட்டு மகட பாகிஸ்தான் விளையாட்டு மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற நட்புறவு சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். நாங்கள் நவம்பர் 21ஆம் தேதி அமைச்சரவையில் 21 அமைச்சர்களுடன் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டோம். ராஜாங்க அமைச்சர்கள் இல்லை. கடந்த காலத்தில் களுத்துறையில் அமைச்சு பதவிகள் பேராசை கொண்டவையாக இருந்தன. எங்களிடம் களுத்துறையில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 1 அமைச்சரும் உள்ளனர். ஒரு நாட்டை கட்டியெழுப்பதன் குறிக்கோள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகைகள் வழங்குவது அல்ல. கடந்த காலத்தில் அப்படி செய்யப்படவில்லை. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எங்களால் மட்டுமே உருவாக்க முடியும், வேறு யாராலும் முடியாது. முன்பு அமைச்சர் பதவிகள் பொதுவாக எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டன? இந்த அமைச்சர்கள் பதவிகள் உறவினர்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டன. முன்பு அமைச்சுக்களில் ஊழியர்களாக யார் சேர்க்கப்பட்டார்கள்? மனைவி பிரத்யேக செயலாளராகவும் குடும்பத்துக்கு பதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிலை இப்போது மாற்றப்பட்டுள்ளது. எந்த அமைச்சரையும் பின்தொடர்ந்து வாகனங்களோ அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்களோ இல்லை. அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்க்கட்சியினருக்கும் கூட இல்லை. ஏனென்றால் போலீஸ் துறைக்கு 21,000 போதாது. அவர்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய அடுத்த வெளிநாட்டு விஜயமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக விவசாய அமைச்சர் கேடி லால் காந்தா தெரிவித்தார். அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பிராந்திய வல்லரசுகளான இந்தியா மற்றும் சீனாவுக்கு விஜயம் செய்ததாக அவர் குறிப்பிட்டார். உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த விஜயங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். ராஜபக்சர்களை அரசியலில் இருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ராஜபக்சர்கள் கடந்த 2 தேசிய தேர்தல்களிலும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. ஆனால் அவர்களை அரசியலில் இருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது. இதை அனுரவின் கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். கதிர்காமத்தில் மெனிக் நதியை ஒட்டியுள்ள அரசாங்க இல்லத்தில் சட்டவிரோதமாக 12 அறைகள் கொண்ட கட்டிடத்தை கட்டிய நிலையில் ராஜபக்ஷவின் பேரில் பெறப்பட்ட மின்சார கட்டணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த கட்டிடத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வுத்துறையிடம் தெரிவித்தார். அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டிடம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறையினர் நடத்தி வரும் விசாரணை தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை CID கடந்த 17ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் விசாரணை நடத்தியது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். குறிப்பாக அரசாங்கத்தினுடைய ஒதுக்கு பகுதியில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தில் விசாரணை தொடங்கப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியான பின் விசாரணை நிறுத்தப்பட்டது. அந்த கட்டிடத்துக்கான மின்சார கட்டிடம் ராஜபக்ஷ என்ற ஒருவரின் பேரில் பெறப்படுகிறது.
யாழில் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி கெலும் பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட 3 கண்டியில் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 சந்தேக நபர்களை தேடி யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் யாழ்ப்பாண கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழு ஒன்று போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் பதிவாகியது. குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டனர். தமிழ் நீதிபதியான நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் நீதிபதியாக 27 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிற நிலையில் அவர் இன்று நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். 1997 பிப்ரவரி 5ஆம் தேதி நீதிபதியாக நியமனம் பெற்று வவுனியாவில் தன்னுடைய முதல் நியமனத்தை நீதவானாக ஆரம்பித்து 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி 27 ஆண்டுகளை பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதி என்ற சிறப்புக்குரியவராகிறார். இன்றைய வடக்கு கிழக்கு மாகாண அனைத்து நீதிபதிகளிலும் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்து முதல் பெருமைக்குரிய தமிழ் நீதிபதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகலில் வடமேற்கு மாகாண இயந்திர மற்றும் உபகரண ஆணைக்குழுவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் சில பகுதிகளுக்கு சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பை நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானம் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வீட்டை காலி செய்யுங்கள் அல்லது 4.6 மில்லியன் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்துங்கள். மஹிந்தவுக்கு நேரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர. அடுத்த முன்னாள் அமைச்சரை வீட்டுக்குள் புகுந்து தூக்கியது போலீஸ். அனுர அரசின் அடுத்த அதிரடி உத்தரவு. அதிகாலையில் பெரும் மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர. ஸ்ரீலங்கா நோக்கி வருகிறது புத்தம் புதிய வாகனங்களை ஏற்றிய கப்பல்கள். கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து அதிகாலையில் பாரிய விபத்து. பலருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. தலைகீழாக கவிழ்ந்த சம்பவம். ஷோலில் உள்ளே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம். கட்டுநாயக்கவில் பெண் கைது. யாழ் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர் மர்ம மரணம். யாழில் கடும் பரபரப்பு. நடந்தது என்ன? மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச்சூடு சம்பவம். ராணுவ வீரர் உட்பட 3 கைது. விசாரணைகளில் வெளியான பகிர் தகவல். வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழல் அரசியல் ஒழிக்கப்படும். ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டு. நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் அறிவிப்பு. சீனாவை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு பறக்கிறார் ஜனாதிபதி அனுர. ஏன் தெரியுமா? ராஜபக்சர்களை அரசியலில் அசைக்க முடியாது. சூளுரைக்கும் நாமல். எனக்கு எதுவும் தெரியாது. சிஐடியிடம் கைவிரித்த கோட்டாபய. உருகும் சிஐடியின் பிடி. ஜாலில் காலை ஏற்பட்ட அசம்பாவிதம். தூக்கி வீசப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தின் கூரைகள். நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெறும் நீதிபதி இளஞ்செழியன். தமிழர் தரப்பின் தவிர்க்க முடியாத ஆளுமை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தம் புதிய வாகனம். வெளியான புதிய தகவல். கொட்டி தீர்க்கப் போகும் மழை. இந்த தமிழர் பகுதிகளுக்கு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு அபாய எச்சரிக்கை.